திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்பானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே. மங்களத்து நாயகனே, மண்ணாளும் முதலிறைவா, பொங்குதன வயிற்றோனே, பொற்புடைய ரத்தினனே, சங்கரனார் தருமுதலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குலவிடி விளக்கே, இளைமணியே கணபதியே, அப்பமுடன் பொறிகடலை அவளுடனே அருங்கதலை ஒப்பில்லா மோதகமும் ஒருமனதாய் ஒப்புவித்து எப்பொழுதும் வணங்கிடவே எமையாள வேண்டுமென அப்பனுக்கு முந்தி வரும் அருட்கணியே கணபதியே, பிள்ளையாரின் குட்டுடனே பிழை நீக்கி உக்கியிட்டு எள்ளளவும் சலியாத என் மனத்தை உமக்காக்கி தெள்ளியலாம் தீந்தமிழில் உன்னிடத்தில் சாற்றுகின்றேன். என் ஐயா கணபதியே, இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்மணியாம் சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க பொன்வயிற்று கணபதியாம் போற்றுகிற போற்றுகின்றோம். இந்த அருமையான உலக புகழ் மிக்க தமிழ்நாட்டிலேதான் சைவமும் தமிழும் தழைத்து இனிது ஓங்கக்கூடிய இந்த மண்ணில் ஒரே ஒரு தெய்வத்தினுடைய படம் அகில உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து தமிழனுடைய இந்தியனுடைய வியாபார தளத்திலும் வீட்டிலும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அகிலம் முழுவதும் இருக்கிற அனைத்து இடத்திலும் பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் போன ஒரே கடவுள் நம் பிள்ளையார் வட்டி பிள்ளையார் தான். அவருக்கு எந்த இமிகிரேஷன் தேவையில்லை, எந்த கான்சுலேட்லையும் போய் ஒரு இன்டர்வியூக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்துல எந்த பகுதிக்கு போனாலும் நான் போன ஊர்ல பூரா நான் பிள்ளையார் பட்டியில நம்ம பிள்ளையார அப்படியே பார்க்கக்கூடிய உருவத்தோடு இருக்கிற அத்தனை படங்களையும் கேலண்டரையும் கொண்டு போய் அங்க வச்சு வழிபடுவதையே நம்முடைய தமிழர்களும், இன்னும் சொல்ல போனா யாழ்ப்பாண தமிழர்களும் இதை பெரும் புண்ணியமாகவும் பாக்கியமாகவும் கருதுகிறார்கள் என்று சொன்னால், அகிலம் முழுவதும் இருக்கிற எத்தனையோ ஆலயங்களில் புகழ்மிக்க திருக்கோவிலாக விளங்குகிற கற்பக விநாயகப் பெருமானுடைய திருவடியை வரப்போகிற 2015ஆம் ஆண்டினுடைய துவக்கத்தில், அந்த நிமிடத்தில், அந்த நாளில், அந்த க்ஷணத்தில் 2015 புகழ்மிக்க இந்த வருடத்தினுடைய துவக்கத்தில் விநாயகப் பெருமானுடைய மண்ணில் நாம் எல்லோரும் வசிப்பதற்கான ஒரு பாக்கியத்தை தந்த அந்த கடவுளை எண்ணி போற்றி பணிந்து துதித்து இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கிய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் நகரத்தார் ட்ரஸ்டினுடைய ட்ரஸ்டிகள், கண்டவராயன் பட்டி, அதுதான் கீழ வட்டகைக்கு மேல வட்டகைக்கு ஒரு பார்டர். ஏன்னா அது எப்படி தெரியும்னா, பழனிக்கு போகும்போது, ஐயா வாங்க, பழனிக்கு போகும்போது, பழனிக்கு நாங்கெல்லாம் போகும்போது கண்டவராயன்பட்டி கம்மால நம்ம கண்டவராயன்பட்டியை மட்டும் நம்ம பழனி சாமியாடி ஐயாவோட சேர்த்துக்கொண்டு அப்படியே போவார்கள். அதுக்கப்புறம் இருக்குது பூரா மேல வட்டகை என்று அவர்கள் எல்லோரும் நெற்குப்பை காவடியோடும் மேலைச்சுவரி வேலோடும் செல்வார்கள். இதுதான் வழக்கம். நெற்குப்பை காவடியோடு அவர்கள் போவார்கள். மேலைச்சுவரி வேல் 4 ஊர் தான். அதுல ஒன்னு மேலச்சூரி வேலு, 2வது நெற்குப்ப காவடி, பழனி சாமியடியா விபூதி, அரவண பொங்கல் பிரசாதம், அது காரக்குடி, அது கண்டனூர், இன்னொன்னு மேலச்சூரி, இன்னொன்னு நெற்குப்பை. இப்படி புகழ்மிக்க இந்த மிகப்பெரிய பாத யாத்திரை ஆண்டாண்டு காலமாக 500-600 ஆண்டு காலமாக நடைபெறுவதாக சொல்லப்படக்கூடிய யாத்திரையின் புகழ்மிக்க அந்த கண்டவராயன்பட்டி என்கிற ஊரை சார்ந்த, தன் பெயருக்கு முன்பாகவே தொண்டர் என்கிற பெயரை அவர் தந்தையார் காலம் தொட்டு இணைத்து இன்றைக்கும் பிள்ளையாருக்கு தொண்டு செய்வதற்காக அவரால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெருமைக்கினிய ஆன்மீகத்தையும் அரசியலையும், அரசியலில் ஆன்மீகத்தையும் மிகச் செம்மையாக போற்றக்கூடிய அன்பிற்கினிய பண்பாளராக இந்த பிள்ளையார்பட்டி திருக்கோவிலை மிகச் சீரிய முறையில் நிர்வகித்து வரக்கூடிய அன்பிற்கினிய என்னுடைய நண்பர், பாசத்திற்கினிய ரசிகர், பண்பாளர் ஐயா திரு தொண்டர் அருண் நாராயணன் செட்டியார் அவர்களே, அன்பிற்கினிய இன்னொரு காரியத்தனம் பார்க்கிற மிக அருமையான முன்னுரையை முன்னால் வழங்கி மிகச் சீரிய முறையில் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற புகழ்மிக்க ஊராம் காரைக்குடி என்கிற ஊரில் காரியத்தனம் பார்க்கிற பிள்ளையார்பட்டி திருக்கோவிலை சார்ந்த குடும்பத்தார் அன்பிற்கின திரு முத்துக்கருப்பன் செட்டியார் என்கிற ஐயா திரு மோகன் செட்டியார் அவர்களே, மற்றும் இந்த பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு எவ்வளவோ பெருமைகள் இருக்கு.
பிள்ளையார்பட்டிக்கு பிள்ளையார் எவ்வளவோ பெருமை வாய்ந்தவர். அவரை பார்க்கறதே ஒரு பெரிய பெருமை. 2015 துவக்கத்துல வந்து அவரை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா சிறப்புன்னு சொல்லித்தான் ஆரம்பிச்சேன். அது ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் நகரத்தார் ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் ஆகுவதற்கும், அது மட்டுமின்றி ஒரு வலுமிகுந்த ஒரு அமைப்பாக நகர கோவில்கள் 9 ஒரு வலுமிகுந்த ஒரு அமைப்பாகவும் மிகச் சீரிய முறையில் 16 பெற்று பெருவாழ்வு வாழுகன்னு சொல்ற மாதிரி 16 ஊர்கள் மிகச் சிறப்பாக கண்ணியத்தோடு நடத்தக்கூடிய ஒரு திருக்கோவிலாகவும் விளங்கக்கூடிய ஒரு நல்ல தோற்றுவிப்பை, ஒரு கட்டமைப்பை உருவாக்கிய இன்னைக்கு நம்ம நடத்துறோமே இந்த பட்டிமன்றம் என்கிற கலைக்கே முன்னோடியாக இருந்து, அந்த பட்டிமன்றம் என்பது முதலில் அமைப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்த கம்பனடிப்பொடி சாவண்ணா கணேசனார் அவர்கள் உதித்த கோவில் இந்த பிள்ளையார்பட்டி திருக்கோவில். ஐயாவெல்லாம் வந்து எல்லா தமிழர்களும் வணங்குவாங்க. அதனால அவர்களை வணங்கி நம்ம அந்த நிகழ்ச்சியை துவங்குவோம். ஏன்னா எவ்வளவு பெருமக்கள் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப தொண்டரன் நினைச்சா, மோகனன் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இது வந்து 2015ஆம் ஆண்டினுடைய துவக்கத்துல இந்த பட்டிமன்றத்தை வைக்கணும்னு விரும்பினாங்க. ஏன்னா நல்ல எத்தனையோ கலை நிகழ்ச்சி இருக்கு, வைக்கலாம். ஆனா இது நல்ல செய்தியை சொல்லணும், நல்ல விஷயத்தை சொல்லணும், நல்ல தலைப்பை கொடுத்து இந்த பட்டிமன்றம்ங்கிறதுனே முதல்ல உருவான ஊர் மதுரை தானா. இலக்கியத்துல மதுரையில தான் முதல்ல. எப்படி தெரியுங்களா? முதல்ல மதுரையில தான் பட்டிமன்றம் உருவாயிருக்கு. அதுக்கு நடுவர் யாரு தெரியுமா? பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னன் நடுவர். தலைப்பு என்ன தெரியுமா? முதல் தலைப்பு பெண்களுடைய கூந்தலின் மனம் இயற்கையா செயற்கையா. பிரச்சனையே பெண்களை வச்சுதான். எனக்கா முதல் பிரச்சனையே பெண்களை வச்சுதான். இதுல என்னன்னா, இதுக்கு வாதிட்டவர் சிவபெருமான நக்கீரரம். என்ன முத்துக்கருப்பண்ண முத்தண்ண வாதிட்டவர் சிவபெருமானும் முத்துக்கருப்பண்ணும். முத்துக்கருப்பண்ண நக்கீரரம். நீங்க வேற வாதிட்டவர், அவர் இங்க வாதிடுறது. சிவபெருமானும் நக்கீரரும் வாதிட்டாங்க. ஆனா இதே தலைப்பை இன்னைக்கு வச்சிருந்தோம் வச்சுக்கோங்க, அதே தலைப்பை இன்னைக்கு வச்சிருந்தோம்னா எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கு தெரியுமா? பெண்களுடைய கூந்தலின் மனம் இயற்கையா செயற்கையான. இன்னைக்கு பெண்களுடைய கூந்தலே இயற்கையா செயற்கையான் இருக்கும். அது இன்னைக்கு இருக்க காலகட்டம். ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. ஆனா நல்ல பட்டி மண்டபம் என்பதை மணிமேகலை தான் சொன்னது. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபம் பாங்கறிந்து ஏறுமின் என்று பட்டி மன்றம் கிடையாது, இது பட்டி மண்டபம் என்றுதான் இலக்கியங்கள் சொல்கிறது. அதுதான் சரியான சொல்லாட்சியும் கூட. பட்டி மன்றம் என்று எந்த இலக்கியத்திலையும் குறிப்பிடவில்லை. சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைத்தனர் என்று மணிவாசக பெருந்தகை சொல்வது போல, வாத பிரதிவாதங்களால் தான் இலக்கியங்களும் ஆன்மீகத்தினுடைய தத்துவங்களும் கருத்துக்களும் மலர்ந்தது. உலகத்தினுடைய மிகப்பெரிய தத்துவவியல் என்பது வாத பிரதிவாதங்களாலே மலர்ந்தது. அறிவியல் வாதத்தாலே வந்தது, பிரதிவாதங்களாலே உருவானது. எல்லாம் அப்படி ஒரு வாத பிரதிவாதங்களை வைப்பதற்கு நல்ல ஒரு பட்டிமன்றத்தை நம்ம தொண்டர் அவர்களும் அன்பிற்கினி என்ன திரு முத்துக்கருப்பன் அவர்களும் இன்றைக்கு மிகச் சரியான முறையில் இந்த பிள்ளையார்பட்டி மண்ணில் எங்களை வைக்க இந்த அருமையான ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். என்ன வைநாகரம் ஐயா இருக்கா முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அந்த காலத்துல 1880களில் 1880 இப்ப 140 வருஷம் ஆச்சு, 135 வருஷம் ஆச்சு. ஆமா, அவங்க பாருங்க நல்லா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த பல்லவனீச்சுவரம்னு நம்ம ஊர் இருக்குங்க, பல்லவனீச்சுவரம் பூம்புகார். பூம்புகார் கோயிலுக்கு வியாபாரத்துக்கு 9 வயசு பையன் கொண்டு வைக்க அனுப்புனாராம் வைநாகரத் ஐயாவோட பையனை. அப்ப அந்த பையன் இங்க இருந்து போனவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்க அந்த கோயிலை பார்த்துட்டு வியாபாரத்துக்கு போனவங்க நிப்பாட்டி, அந்த காலத்துல நிப்பாட்டிட்டு வியாபாரத்தில் நின்றுட்டு அங்க இருந்து திருமுகம் அனுப்பினாலாம். நான் இந்த பல்லவனீச்சுவரம் கோயிலுக்கு திருப்பணி செய்ய தயாராக இருக்கிறேன், உடன் பணம் அனுப்பவும். அந்த திருமுகம் வந்துச்சான், சபையில படிச்சாராம். உடன் பணம் அனுப்புவோம்னு அப்பச்சிக்கு தந்தைக்கு யாரும் பிள்ளை எழுதுறது இல்லை அவ்வளவு வேகமா. ஆனா அவர் அவ்வளவு வேகமா எழுதியிருந்தாராம். உடனே படிச்ச உடனே அப்பதான் அந்த பெரிய சிரிச்சார் சொன்னாலாம், கோவப்படுவார் நினைச்ச இடத்துல சொன்னாராம், இப்பத்தே எனக்கு மகன் பிறந்திருக்கேன்னாராம், இப்பத்தே எனக்கு பிள்ளையே பிறந்திருக்கேன்னு சொன்னாராம். பாருங்க, அப்ப திருப்பணி சமூகத்திலே பிறந்தவர்கள் திருப்பணி செய்ய வேண்டும் என்பதை உயிராக கருதிய சமூகம். அப்படி உலகம் எங்கிலும் இருக்கிற நகரத்தார் பெருமக்களுடைய ஒரு உண்மையான இந்த தாத்பரியத்தை திருப்பணியின் அம்சமாக விளங்கக்கூடிய நகரத்தார் பெருமக்களில் மதுரை திருக்கோவிலுக்கு 1880 25 லட்சம் ரூபாய் திருப்பணி, 25 lakhs. அத அன்னைக்கே 1880 மதுரை தெற்கு வீதி முழுக்க கல்பாவி கம்பத்தடி மண்டபத்தை சிற்பக்கலையோடு இன்னைக்கு உலகம் முழுவதும் மீனாட்சி அம்மன் கோயில் சிற்பக்கலையில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது என்று சொன்னால், அந்த மிகப்பெரிய மீனாட்சி அம்மன் கோயிலுடைய சிற்பக்கலை பிரசித்திக்கு காரணமாக இருந்தவர் ஒரு பிள்ளையார்பட்டி கோவிலை சார்ந்த வைநாகரா நாகப்பையா வெங்கடாஜலம் செட்டியாரன் தான் என்கிற பெருமை இந்த திருக்கோவிலுக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, வடக்கு கோபுரத்துல
அந்த முனியா இருந்ததுனால திருப்பணி பண்ணவே முடியலையா. இவங்க எடுத்து போய் கல் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த திருப்பணி பண்ண முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி பிள்ளையார்பட்டி திருக்கோவில் நகரத்தார் அந்த கோவிலை சார்ந்தவர்கள் செய்திருக்கிற திருப்பணிக்கு அளவில்லை. நான் இதுக்கு முன்னாடி முதல்ல வந்த போது இந்த ஊருக்கு வந்து கோணாவட்டு அண்ணன் ராமநாதன் இருக்காங்க, அருணாச்சலன். அதனால அவர்களுடைய அருணாச்சலனுடைய ட்ரஸ்டி இருந்த போது நான் முதல்ல வந்து இங்க நிகழ்ச்சி பண்ணேன். ஏன்னா ரொம்ப அருமையான ஒரு நிறைய நண்பர்கள் நமக்கு இங்க இருக்காங்க. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு இறைவன் ஏதேனும் ஒரு நாளை வாய்ப்பாக தருகிறார். இந்த சந்திக்கிற மனிதர்களை பார்க்கிற போது அவங்க நம்ம அருணாச்சலன் எல்லாம் பார்த்தோம். என்ன மகிழ்ச்சின்னா, சிங்கப்பூர்ல இருந்தவங்க இப்ப லண்டனுக்கு நான் போயிருந்தேன், அங்கேயும் ஆட்சி வந்திருந்தாங்க. நான் வந்தோன்னு சொன்னா எங்க போனாலும் நம்மளை பின்தொடர்ந்துகிட்டே இருப்பா அண்ணன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு ஒன்று கூடுறாங்கன்னா, ஒரு நல்ல நாளில் விநாயக பெருமான் நம்ம எல்லாம் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா, நீங்கள் எல்லோரும் நல்ல தமிழை விரும்பி கேட்பதற்காக இங்கு வந்து கூடியிருக்கிறீர்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பு அமையல. நான் இப்ப போன நிகழ்வுகள் எல்லாம் அடுத்தடுத்து பாக்குறேன். பிள்ளைகளுக்கு தமிழை எப்படி தெரியுமா சொல்லி தராங்க. பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு தமிழ்ல 3 இருக்கு. மலர்வழியக்கா, உங்க பேர்லயே மலர் விழி 2 வந்துருச்சு. ஒண்ணு வந்து குண்டுலான்னு சொல்லி அடையாளப்படுத்துறான். இன்னொன்னு சிறப்பு ழகரம். அது வந்து தமிழ் மொழியிலேயே அந்த லா மாதிரி உச்சரிப்பு வேறு எந்த மொழியிலும் உலகத்திலே கிடையாதான். அதனாலதான் பேரு ஸ்பெஷல் சிறப்பு ழகரம். 3வது பொதுலகரம். அது பள்ளிக்கூடத்துக்கு வந்து எழுதக்கூடிய லா. இது 3ஐயும் குழந்தைகளுக்கு எப்படி தெரியுமா சொல்லி தராங்க வெளிநாட்டுல, சிங்கப்பூர்ல, துபாயில எல்லாம். இந்த குண்டுலா வந்து பாம்பு மாதிரியே இருக்கிறதுனால அதுக்கு பேரு ஸ்னேக்லா. அதுக்கு பேரு ஸ்னேக்லா, குண்டுலா. இதே இது வந்து இந்த பள்ளி அதுக்கு போடக்கூடிய லா இருக்குல்ல, அது எப்படின்னா இந்த KFC, மெக்டொனால்டு இந்த சிக்கன் கடை இருக்கு, அதுக்கு மெக்டொனால்டுக்கு சிம்பிள் இப்படி எம் மாதிரி இருக்கும். அது மாதிரியே இந்த லா இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு பூரா மெக்டொனால்டு லா புதுசா பேர் வச்சிருக்காங்க. அது மாதிரி சிறப்புலகத்துக்கு பேரு ஸ்பெஷல் லா, அப்படி பேர் ஆயிடுச்சு. ஏன்னா குழந்தைகளுக்கு தமிழ் போகணும், ஏதாவது வடிவத்திலேயே சொல்லுவோம். இப்படிலாம் மாறி மாறி போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன மகிழ்ச்சினா, தமிழ் அந்த வடிவத்திலே போனாலும் கூட இனிமேல் வருங்காலங்களில் இது போன்ற கலை நிகழ்ச்சிகளை செய்வதற்கோ அல்லது பிராணம் குறித்து, இலக்கியங்கள் குறித்து, ஆன்மீகம் குறித்து பேசுவதற்கோ நல்ல படிப்பினையோடு மேடை ஏறக்கூடியவர்கள் இருப்பார்களா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, நீங்க தமிழ் வழி கல்வியில கொண்டு சேர்க்கிறதே கிடையாது. எல்லாமே முழுக்க முழுக்க. அதனால ஒரு செய்யுளை மனப்படம் பண்றதுங்கிறது எவ்வளவு சிரமங்கிறது இனிமே தான் தெரியும். ஒரு 25 வருஷம் கழிச்சு, இனிமே ஒரு 20 வருஷம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால அந்த அருமையான சபையில எங்களை மாதிரி நல்ல பட்டிமண்டப கலைக்கு வாய்ப்பு கொடுத்த காரியக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்தை கொடுத்து பாராட்டி, என்ன மகிழ்ச்சினா, இத்தனை சாமிகள்லாம் இங்க வந்திருக்கீங்க. பிள்ளையார கும்பிட்டதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த கோயிலுக்கு வந்து கும்பிட வர்றவங்க எந்தெந்த ஊர்ல இருந்தோ தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்திருக்கீங்க. பிள்ளையார கும்பிட்டா என்ன கிடைக்கும், அதை அடிக்கடி இங்க மேடையில பேசும்போது சொல்றது உண்டு விழாக்கள்ல. தமிழ்ல 3 வார்த்தை உண்டுங்க. பகுதி, தகுதி, விகுதிம்பாங்க. இந்த பகுதி, தகுதி, விகுதியில என்ன கண்ணையாச்சு, பகுதி, தகுதி, விகுதியில முதல் எழுத்து ஒவ்வொன்றும் என்ன வருது, அருகு என்கிற அருகம்புல்லை மட்டும் நீ மனதார சார்த்தி இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை நீ வணங்கினீன்னா வேற ஒண்ணுமே வேண்டாம். வெறும் அருகு என்கிற அருகம்புல் தான், வெறும் புல்லு. எந்த அதுக்கு வந்து ஒரு பெரிய தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. எளிமையான பொருள். அந்த அருகு என்கிற ஒற்றை புல்லை மட்டும் நீ இறைவனுக்கு சார்த்தி வழிபட்டால் என்ன தருவாராம் தெரியுமா, இந்த உலகத்துல உனக்கு என்னெல்லாம் பதவி இருக்கோ எல்லா பதவிகளையும் தரக்கூடிய கடவுள் இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் தானோ. அதான் பதவி. எனக்கு இந்த உலக பதவி வேணாங்க, நான் வேண்டேன் இந்த பிறவியினுடைய பயன்களை எல்லாம். நான் விரும்பக்கூடிய பதவி எல்லாம் அந்த இறைவன் கீழ் இருக்கிற பதவி. அந்த மேல் உலகத்திலே நான் உன்னிடத்தில் இருக்க வேண்டிய பதவிக்கு நான் விரும்புகிறேன் என்று சொன்னால் அதற்கு பகுதி, தகுதி, விகுதி என்கிற சொல் இருக்கிற கடைசி எழுத்து என்னங்க, தி. எத்தனை தி? முத்தி. 3 தி, முத்தி, முக்தி, முக்தி. உங்களுக்கு முக்தியையும் கொடுக்கக்கூடிய கடவுள் இதோ இங்கே உள்ளே இருக்கிற குடைவரை விநாயக பெருமான் தான் என்கிற தாத்பரியத்தை சொல்வதுதான் மிகப்பெரிய பெருமை. பிள்ளையார்பட்டி பிள்ளையார ரொம்ப பாத்தீங்கன்னா இன்னொரு சிறப்பை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வந்து பிள்ளையார பார்த்துட்டு போறது மட்டும் இல்ல, இந்த பிள்ளையாருக்குனே உள்ள சிறப்பு உலகத்துல எந்த கோயிலையும் பார்க்க முடியாது. நீங்க கற்பக விநாயகருக்கு மட்டும் வலம்புரிங்கிறோம். எல்லா விநாயகர் பெருமானுக்கும் இடது பக்கமாத்தான் அந்த தும்பிக்கை இடப்புரியாகத்தான் இருக்கும். ஆனால் கற்பக விநாயகர் பெருமானுக்கு வலம்புரியாக இருக்கிறது. வலம்புரி மட்டுமல்ல, அது வெற்றியை குறிக்கிற சின்னம். அது மட்டும் இல்ல, அவருடைய கைகளில் அவர் அமர்ந்திருக்கிற கோலத்தில் கையை மட்டும் பாருங்க, வலது கையில சிவலிங்கத்தை ஏந்தி யோக நிலையில் இருக்கிற ஒரே விநாயக பெருமான் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் தான். ஏனென்றால்
சிவனை கையில் வைத்துக் கொண்டால் இந்த உலகத்தையே நாம் தம் கைகளில் கொண்டு வரலாம் என்கிற தத்துவத்தை உலகத்திற்கு சொல்கிற கடவுள் கற்பக பிள்ளையார் தான். ஆகையினாலே இந்த பிள்ளையார நீங்க வழிபட்டீங்கன்னா சிவனையும் கும்பிட்ட மாதிரி ஆச்சு, பிள்ளையாரையும் கும்பிட்ட மாதிரி ஆச்சு. சுத்தி ஒரு பிரகாரம் என்ன, பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தை பெருமாளும் அங்க இருக்காரு பின்னாடி பிரகாரத்துல. அது மாதிரி பிள்ளையார் கையில எல்லாரும் சொல்லுவாங்க இந்த கோயில்ல 2 சிவன் 2 அம்பாள்னு. நான் ஒத்துக்கவே மாட்டேன். 3 சிவன். பிள்ளையார் கையில இருக்கிற சிவன் என்ன பண்றது? இப்ப பிள்ளையார் கையில இருக்கிற சிவன், அது போக திருவீசர் மருதீசர் என்கிற 3 சிவபெருமான் இருக்கிறார். அது நம்ம சிறப்பா சொல்லியே ஆகணும். அவ்வளவு ஒரு பெருமைக்குரிய மும்மூர்த்திகள் கோயில் கொண்ட தலமாக இருப்பது நம்முடைய பிள்ளையார்பட்டி தான். அதனால பிள்ளையார்பட்டியில 2 சிவன் 2 அம்பாள்ங்கிறத தவிர்த்து இனிமே 3 சிவன் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அது என்னுடைய மனக்கருத்தாக இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறேன். கையில் இருக்கிற லிங்கம் யோக லிங்கமாக நம் எல்லோருக்கும் அருள் விளங்குகிற லிங்கமாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய பெருமக்களே, இந்த அருமையான திருக்கோவில்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஓவியம் வரையும் போது கீழே ஓவியர் தான் வரைஞ்சோம்னு கீழே சைன் பண்றோம்ல. இன்னைக்கு சைன் பண்றோம்ல. இதை விநாயகப் பெருமான் சிலையை வடிச்சிட்டு தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கோயில்ல மட்டும்தான் கீழே அந்த சிற்பி தன் பெயரை போட்டது ஒரே இந்த சிலையில மட்டும்தான். எக்காட்டூர் பெருபரணன் என்று தன்னுடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறார். இதுக்கு பேர் எக்காட்டூர்னு பேரு. எக்காட்டூர், இந்த ஊருக்கு பேர் எக்காட்டூர் என்று பேரு. அந்த வரைஞ்ச சிற்பி பேரு பெருபரணன் என்று பெயர். இதெல்லாம் எவ்வளவு அழகான தகவலா இருக்கு பாருங்க. நம்ம வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த அருமையான தகவல்களை அது மாதிரி அந்த ஆதி காலத்துல சிந்து சமவெளி நாகரிகம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. இதுல சிந்து சமவெளி நாகரிகத்தில் மனிதன் எந்த தெய்வத்தை வணங்கினான் அப்படின்னு நம்ம படிக்கும்போது படிச்சிருப்போம். கோபதீஸ்வரரை வணங்கின கோபதீஸ்வரர் சிலை இருந்ததுன்னு படிச்சிருப்போம். கோபதீஸ்வரர், அந்த கோபதீஸ்வரர் அந்த சிவலிங்கத்துக்கு பசு பால் பொழியும் பால் சொரியும் காட்சியோடு ஆதிகாலத்திலிருந்து இருக்கிற கோவில் நம்முடைய பிள்ளையார்பட்டி திருக்கோவில் தான் என்பதை நான் அந்த கோவிலில் பார்த்து பெருமை அடைகிறேன். ஒரு 10 சேர் இருந்துச்சு, 2 பேர் உட்கார்ந்திருந்தாங்க. ஒருத்தர் மைசெட் போட்டவர், ஒருத்தர் மேடை போட்டவர். ஆனா இப்ப இவ்வளவு பேர் கூடியிருக்கீங்க. என்னன்னா இப்படிதான் கேட்கணும். அதுவும் எவ்வளவு பேர் முகத்துல சிரிப்பு இருக்கு பாத்தீங்களா? எனக்கு அதை பார்க்கலே சந்தோஷம். ஏன்னா என்னைய பார்த்தோன்னே எல்லாரும் சிரிப்பிய. நான் வாழ்க்கையில இறைவன் அதுதான் நான் வேண்டேன். கடவுளே என்னைய படைச்சது யாரை என் முகத்தை பார்த்து கோவப்படாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்க பாத்தியா? அந்த வாழ்க்கைக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு கணமும். ஏன்னா நானும் கடுமையான வார்த்தைகளை சொல்ல தவிர்க்க வேண்டும் என்றே இறைவனை வேண்டுகிறவன். ஏனென்றால் முகங்களில் புன்னகை என்பதுதான் உயர்ந்த நகை. எத்தனை நகை வேணும்? 10 நகை, 7 நகை, 5 நகை, 3 நகை, எத்தனை நகை போட்டாலும் அது பிரயோஜனம் இல்லை. முகத்தை கடுகடுன்னு வச்சுக்கிட்டு எல்லா நகையும் போடுங்க, நல்லா இருக்கும். இப்ப மெட்ராஸுக்கு போறேன்னா ஒரு வீட்டு வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டான். அம்மா தாயே சோறு குழம்பு இருந்தா போடுன. உடனே அந்த அம்மா சோறு குழம்பெல்லாம் பிச்சைக்காரனுக்கு வாசல்ல போட்டுச்சு. சாப்பிட்டு அந்த பிச்சைக்காரன் சொன்னா, நல்லா தாம்மா சமைக்கிற, ஆனா அந்த சாப்பாட்டுல உப்பு புளி காரம் எல்லாம் பார்த்து போடக்கூடாதா தாயேன்னு வந்துச்சு. பாருங்க அந்த அம்மாவுக்கு கோபம். ஏண்டா எடுக்கிறது பிச்சை உனக்கு ருசியெல்லாம் கேக்குதா? என் புருஷன் கல்யாணமாகி 25 வருஷமா ஈஸி சேர்ல சாஞ்சு பேசாம உட்காந்துருக்கேன். இதுவரையும் ஒரு வார்த்தை என் சாப்பாடை பத்தி எடுத்தறிஞ்சு பேசினது இல்லை. நீ என்ன ருசியெல்லாம் பார்த்து என் சாப்பாடுக்கு சொல்றேன்னு சாப்பாடு. அந்த பிச்சைக்காரன் சொன்ன, நான் ஒன்னும் கேட்கலாமா, உன் புருஷன் தான் 10 நாளா 10 ரூபா கொடுத்து கேளு என் உயிரை வாங்குறேன். அவன் கேட்க முடியாது. கைதற்ற ஆண்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது எந்த நிலைமையில வெளிப்படுதுன்னு நமக்கு தெரியல ஏங்கா. ஆனா இருந்தாலும் நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா கேட்கறீங்க. ஏன்னா சில குடும்பங்கள் அப்படி இருக்கும். ஆனா குடும்பத்துக்காக, சில குடும்பங்களுக்காகவே இந்த சமூகம் மாற போறதில்லை. சமூகத்துல சில மனிதர்கள் அப்படி இருப்பாங்க. அந்த மனிதர்களுக்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் நம்ம எடுத்து பேச முடியாது. உலகத்துக்குன்னு ஒரு பொது சட்டம் இருக்கு, உலகத்துக்குன்னு ஒரு பொது நீதி இருக்கு. அந்த பொது நீதியை ஒட்டி போறவன் தான் உண்மையான வாழ்க்கையை சரியா வாழ்ந்துதான் எடுத்துக்கொள்ளப்படும். இப்ப எப்படின்னா, நான் இப்ப ஏர்போர்ட்ல லண்டன் போகும்போதாச்சு பார்த்த ஒரு சுவையான சம்பவம் ஒண்ணு. அப்ப இந்த போர்டிங் பாஸ் கொடுக்குற இடத்துல வரிசையா எல்லாரும் நின்னா. அமெரிக்காக்காரன் ஒருத்தர், அமெரிக்காக்காரன், அவருடைய அந்த டைம் வந்தோன்னா உள்ள போனாரு. அப்ப அங்க உள்ள ஒரு பையன் நின்னா, எமிரேட்ஸ் ஆஃபீஸ்ல. அப்ப அந்த பையன் உள்ள இருந்த பையன் இவரை என்னமோ அவர் கேட்டிருக்காரு. இவன் அது கொடுக்க முடியல, அவனால அந்த வாய்ப்பு இல்லை. இது என்ன நடந்து போற பாதையில சீட் கேட்டாரா இல்ல வேற என்ன கேட்டாருன்னு எனக்கு தெரியல. அவர் சீட்டு ஒதுக்குறதுல ஏதோ ஒரு சிக்கல்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா கடுமையான சண்டை, என்ன வார்த்தையெல்லாம் சொல்லப்படாதோ அவ்வளவும் சொல்லி 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு.
ஆனா இந்த பய ஒரு வார்த்தை கூட பேசலங்க, ஒரு வார்த்தை கூட கோவமா பேசல. ஓகே சார், எஸ் சார், தேங்க்யூ சார், நோ ப்ராப்ளம் சார், அவர் பேசிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்க. உடனே நான் என்னோட வாய்ப்பு வந்தோன்னா நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏப்பா கோவமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஊரா நான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு தான் இன்னொரு ஊரு கூட போறேன். இப்போ நீ போர்டிங் பஸ் தந்தேன் கோவமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே போகணும். ஆனா நான் உன்னைய பார்த்தோன்னே உன்கிட்டே அதை கேட்கலாம் போல எனக்கு தோணுது. கோவப்படாம இருக்கிறதுங்கிறது எப்படியா அதை கத்துக்கினேன். சம்பளத்துக்காக ஒரு மனுஷன் கோவப்படாம இருக்கவே முடியாது. நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டேன். அப்பதான் அவன் சொன்னேன், என் கோவத்தை நான் வேற மாதிரி காட்டிட்டோம்னா. எப்படிறான்னு, அவர் இப்ப அமெரிக்கா போறாரு, அவர் லக்கேஜ் பூரா ஜப்பானுக்கு போட்டு விட்டோம்னா. அப்ப மனுஷன் நிலைமை என்ன ஆகுறது? டவுசர் கிழிஞ்சு டப்பா டான்ஸ் ஆடிடும். என்ன அப்புறம் அந்த வர்றதுக்குள்ள இருக்க பாடம் உங்களுக்கு தொலைஞ்சு போனதான் தெரியும். அது ஒரு தடவை ஏர்போர்ட்டுக்கு போய் சாபம்லாம் விடல, சந்தோஷமா அந்த அனுபவத்தை பட்டாதாங்க தெரியும் எதுவுமே. அதுல பாருங்க, சில சமயத்துல நான் வந்து இந்த ஒவ்வொரு விதமா பார்த்துக்கிட்டே தான் போறோம்ல, அதுல என்ன மகிழ்ச்சினாங்க, நம்ம வந்து இந்த வெளிநாட்டு பயணங்கள் கிளம்பும் போதெல்லாம் அப்பதான் அந்த அன்பை பார்க்க முடியும். நம்ம சில இடங்களை பார்க்கணும். கொஞ்சம் முன்னாடியே போய் நின்று ஏர்போர்ட்ல வழி அனுப்புகிற சில மனிதர்களை பார்த்தீங்கன்னா கண்ணீர் தண்ணி வந்துடும் சில பேர்லாம். அது அந்த காலத்துல செட்டிநாட்டுல ஒரு பாட்டு இருக்கு. அந்த காலத்துல இதை உலகத்திலே முதல்ல பர்மாவுக்கும் செய்கோனுக்கும் வியட்நாமுக்கும் சிங்கப்பூருக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் போய் உலகத்துல இந்த மண்ணை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு போய் தனி ஒரு மனுஷனா இருந்து தமிழ்நாட்டு கலாச்சாரத்தையும் பண்பாடையும் ஆன்மீகத்தையும் இங்க இருக்கிறத அங்க போய் விதைச்சிட்டு வந்த ஒரே சமூகம் நகரத்தார் சமூகத்தார் தான். அதுக்கு முன்னாடி நான் பேசுறதுல நம்ம ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இங்க இருந்து எவ்வளவு நாடுகளுக்கு போய் எவ்வளவு சிறப்பு செஞ்சிருக்கீங்க. அதுல என்ன மகிழ்ச்சி தெரியுமாங்க? அதுல என்ன பெரிய விஷயம்னா, இங்க இருந்து போன அந்த கப்பல், அப்ப நாகப்பட்டினத்துல கப்பல் ஏற்றி விடுவாராம். நாகப்பட்டினத்துல கப்பல் ஏற்றி விடும் போது கப்பல்ல போய் செட்டியார் ஏர் நிப்பாராம். அந்த வணிகத்துக்கு போறவர் ஏறினோன்னு வழி அனுப்பி விடுறதுக்கு மனைவி, பிள்ளை, தாய் 3 பேர் வந்திருந்தாங்களாம். அப்ப கடற்கரையில அவங்க நிக்கிறாங்களாம். இவர் உள்ள கப்பலுக்குள்ள போயிட்டார். இனிமே எப்ப வரப்போறோம்ங்கிறது காலத்தினுடைய கேள்விக்குறி. அப்ப கப்பலுக்குள்ள இருந்து பார்த்தாரா, வெளியில தாய் இருக்கிறாள், மனைவி, பிள்ளை 3 பேர் தானே. ஆனா 4 பேர் தெரிஞ்சாகலாம். 3 பேர் தானே தெரியணும், 4 பேர். நீங்க வேற எதுவும் நினைக்காதீங்க, 4 தெரியுது எக்ஸ்ட்ரான்னு, அதெல்லாம் கிடையாது. உள்ளுக்குள்ள 3 தெரியுது, 4. அப்பதான் எழுந்தார் ஒரு கவிஞர் அழகா, நாகப்பட்டினத்து கடலில் நங்கூரம் பாய்ச்சி நிற்கும். நாகப்பட்டினத்து கடலில் நங்கூரம் பாய்ச்சி நிற்கும் செட்டி கப்பலுக்கு துணையாம் செந்திலாண்டவனே, செந்திலாண்டவனே, ஐயா செந்திலாண்டவனே, வந்தவினை தீர்க்கும் எங்கள் செந்திலாண்டவனே. கப்பலெருகையில் முதலில் கடல் முகம் தெரியும், கண்களில் நீரோடு நிற்கும் மனைவி முகம் தெரியும், அன்னை முகம் தெரியும், அன்பு பிள்ளை முகம் தெரியும், அந்த முகங்களிடை செந்தூர் கந்தன் முகம் தெரியும், அந்த முகங்களிடை செந்தூர் கந்தன் முகம் தெரியும். செந்தில் வடிவேலா ஐயா செந்தில் வடிவேலா, வந்தவினை தீர்க்கும் எங்கள் செந்தில் வடிவேலா. பினாங்குத்துறை முகத்தை கப்பலும் பிடித்து விட்டதையா, கப்பலடியினிலே கூட்டம் கண்டிட வந்திருக்கு. தண்ணீர் பூ மலையில் நிற்கும் தண்ணி மலையானே, எங்கள் பெண்டு பிள்ளைகளை காக்கும் பெரிய மலையானே. செந்தில் வடிவேலா ஐயா செந்தில் வடிவேலா, வந்தவினை தீர்க்கும் எங்கள் செந்தில் வடிவேலா. கந்தனுக்கும் வேல்வேல் செந்தூர் வேலனுக்கும் வேல்வேல், கந்தனுக்கும் வேல்வேல் செந்தூர் வேலனுக்கும் வேல்வேல். அப்படி ஒரு பாட்டு. இங்க இருந்து அங்க போய் அனுப்பும் போது தன் 3 குடும்ப உறுப்பினர்களோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா ரேஷன் கார்டு இருந்தா செந்தூர் முருகனுக்கு இங்க ஒவ்வொரு மெம்பர்ஸ் சேர்ந்திருக்கு. செட்டிநாட்டுல நகரத்தார் பெருமக்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி பணிந்து போற்றி நல்ல ஒரு விஷயத்துல இன்னைக்கு ஆன்மீக பெருமக்கள் முன்பு நல்ல தலைப்பு. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து வெளியூர்ல இருந்து இந்த பிள்ளையார் கோயிலுக்கு நட திறக்கிறத பார்க்க முன்னாடியே வரணும்னு பல பேர் அங்கங்கே வந்து தங்கியிருக்காங்க. ஆங்காங்கே இருக்கிற அத்தனை பேரும் எத்தனையோ வந்து இப்ப ரொம்ப பேர் கூட்டம் கூட்டிட்டிய, இன்னும் ரொம்ப பேர் வந்து கேட்பதற்கு நல்ல ஒரு விஷயங்களை ஏந்தி கொண்டு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து. இது நாகர்கோவில், இவரு காங்கேயம் பக்கத்துல ஒரு ஊரு, இவரு திருப்பூர்,
அவரு ராமநாதபுரம் மாவட்டம், கிட்டத்தட்ட ராமநாதபுரம் நெருக்கமா இப்படி ஒவ்வொரு பகுதியில இருந்து 4 திசையில இருந்து கிளம்பி நல்ல ஒரு விஷயத்தை நாத்திசையிலிருந்தும் வந்திருக்கிறார்கள் நற்றமிழ் வளர்ப்பதற்காக. ஏன்னா அந்த அருமையான மண்ணில் குடிக்கிற அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி பணிந்து என்ன மகிழ்ச்சி. நாங்க நல்ல ஒரு பேச்சை கேட்கறதுக்கு நல்ல சபை, நல்ல மக்கள், நல்ல கூட்டம். எங்க போனாலும் எங்க உட்காரணும்னு ஒரு விதி இருக்கு. இப்ப சொல்லித்தான் நான் ஆரம்பிக்கிறேன். என்னக்கா, எந்தெந்த இடத்துக்கு போனா எங்க உட்காரணும் ரூல்ஸ் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு தியேட்டருக்கு போனோம் வச்சுக்கோங்க. தியேட்டருக்கு போனா எங்க தெரியுமா உட்காரப்படாது அண்ணே? முதுநிலை துணைத் தலைவர் எங்க உட்காரப்படாது தெரியுமாண்ணே? சொக்கலிங்க தெரியும் நினைக்கிறேன். எங்க தியேட்டருக்கு போனா எங்க உட்காரப்படாதுன்னா, ஏன்னா அவங்க பேஸ்புக்ல பிரமாமா சொல்லிங்க. பேஸ்புக்ல எந்நேரமும் 24 மணி நேரமும் நான் அதனால அண்ணா இப்ப கூட பாக்கலாம், பேஸ்புக்ல எடுத்து பாத்துக்கலாம். நேரே இருப்பாங்க, நான் பேஸ்புக்ல பார்க்கலாம். எந்நேரமும் 24 hours ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால என்ன மகிழ்ச்சி தெரியுமா, இந்த தியேட்டருக்கு போனா எங்க உட்காரக்கூடாதுன்னா, ஏற்கனவே படம் பார்த்த பக்கத்துல போய் உட்கார்ந்துடக்கூடாது. என்னப்பா சரிதானே? இந்த கும்கி ஒரு படத்துக்கு 220 ரூபாய்க்கு எக்ஸ்பிரஸ் டிக்கெட் எடுத்துட்டு போய் முன்ன உட்காந்துட்டேன் நல்ல சீட்ல. அவன் படத்தை ஏற்கனவே பார்த்துட்டு என் பக்கத்துல உட்காந்து அந்த யானை செத்து போயிடும் அப்படின்னு போயிட்டான். அந்த படத்தை பார்த்து கடைசி வரையும் பிரயோஜனமே இல்லை. நான் கடைசி வரையும் அந்த யானை எப்ப சாகும்னு காத்து கிடந்து, இந்த கதை முடிகிற வரையும் யானை சாகுமா சாகுமா வரும்போதெல்லாம் அந்த கதையில எத்தனை தடவை செத்து பொழைச்சுக்கு தெரியுமா அந்த யானை? அது ஏன்ட்ட தான் கேட்கணும். அந்த நிமிஷம் பூரா அந்த யானை செத்து செத்து பொழைச்சு அப்படி ஒரு பெரிய கஷ்டம் அங்க. ஆனா அது ஒண்ணு. அது மாதிரி இந்த ஹோட்டல்ல சாப்பிட போனோம் வச்சுக்கோங்க, எங்க தெரியுமா உட்கார கூடாது? கை கழுவுற வாஷ் பேஷன் பக்கத்துல ஏதாவது நாக்காளி இருந்தா தயவு செய்து உட்கார்ந்துடாதீங்க. சில பேர் கையை கழுவுவாங்க, சில பேர் குடலை வெளியே எடுத்து கழுவிட்டு இருப்பாங்க. ஊன்னு கத்தி ரோட்ல இருக்க நான் ரொம்ப சங்கடமா போயிடும். அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப மூணாவது, இந்த மாதிரி நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தா எங்கே உட்காரப்படாதுன்னா, இந்த மாதிரி நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தா எங்க தெரியுமா உட்காரப்படாது? சிரிக்காத பக்கத்துல போய் தயவு செய்து உட்கார்ந்துடாதீங்க. நான் நல்ல ஜோக் சொல்லிருப்பேன், நீ சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, பக்கத்துல இருந்து அப்புறம் அப்படிமா தோட அந்த சிரிப்பு இறைநிலை அடைஞ்சிடும். அந்த மாதிரி எல்லாம் அது வச்சுக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி நல்லா நீங்க ரசிக்கிறதுனால சொல்றேன். என்ன மகிழ்ச்சினாங்க, நம்ம எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம். ஆனா வாழ்க்கையில சிரிப்பு ஒரு பெரிய வரப்பிரசாதம், பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா ஒருத்தி சிரிக்க கூடாத இடத்தில் சிரித்து தொலைத்தாள், அதனால் வந்தது ஒரு காப்பியம். ஒருத்தி சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிப்பை தொலைத்தாள், அதனால் வந்தது ஒரு காப்பியம். ராமாயணத்துல ராமனுக்கு பட்டம் சூட்ட போறோம்னு சொன்ன உடனே சிரித்திருக்க வேண்டியவள் கைகேயி. அவன் நல்ல மனசோட தான் இருந்தா. ஆனா கூனி போய் மனதை கலக்கி அவளை அழுது கோலமாக்கி, ஆழிசுறு உலகமெல்லாம் பரதனை ஆடு நீ போய் தாளிரும் தடைகள் தாங்கி தாங்க வரும் தவம் மேற்கொண்டு பூழிவெங்காலம் நல்கிய புண்ணிய துறைகளாடு 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் சொல்லி ராமனை காட்டுக்கு அனுப்பி வச்சு, ஏய வரங்கள் 2 உண்டினால் என் சேய் உலகாழ்வது ராமன் காடாழ்வதுன்னு கேட்டு பெற்று தலைவரி கோலமா இருந்ததுனால அழுந்ததுனால ராமாயணத்துல ஒரு பெரிய திருப்பத்தை உண்டு பண்ணி ராமாயணத்தை உருவாக்குனது ஒரு பெண்ணோட அழுக, சிரிப்பு அல்ல. சிரிச்சிருந்தா ராமாயணம் வேற. அதே மாதிரி மகாபாரதத்துல துரியோதனை மாமா வீட்டுக்கு போனான், துருபதன் வீட்டுக்கு. துருபதனுடைய மகள் பாஞ்சாலி. பாஞ்சாலி மாடத்துல நின்னா அப்பவே வீட்டை அழகா கட்டியிருந்தான். துருபதன் அவ்வளவு அழகா கட்டியிருந்தான். வீட தர மாதிரி இருக்கும், தண்ணி தண்ணி மாதிரி இருக்கும் தரை. தரைன்னு நினைச்சு வேகமா நடந்தா வலிக்குட்டி கீழே விழுந்துட்டான். தண்ணின்னு நினைச்சு வேட்டியை தூக்குன, பார்த்தா தரை. இதை பார்த்து மேல சிரிச்சா, ஓ நீ என்னைய பார்த்தே சிரிக்கிறியா, வா இந்த சபையில எல்லாருக்கும் முன்னாடி உன்னை சிரிக்க வைக்கிறோம்னு பாஞ்சாலி துகிலும் காட்சின்னு ஒரு படலமாகி அது மிகப்பெரிய பாரதமாக அந்த கதை விரிந்தது. ஒரு பெண் சிரிக்க கூடாத இடத்தில் சிரித்து தொலைத்தது மகாபாரதம். ஒரு பெண் சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிப்பை தொலைத்தது ராமாயணம். ஆனா சிரிப்பு ரொம்ப முக்கியம். நீங்க நிகழ்ச்சி முழுக்க நீங்க மகிழ்ச்சியா ரசிக்கலாம், சிரிக்கலாம். இதுல என்ன சந்தோஷம்னா, பட்டிமன்றம் பேசுறவங்களும் நகைச்சுவையோட தான் பேசணும். இந்த ஆண்டு நகைச்சுவையாக பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எல்லாருமே. அண்ணன் அதான் சொன்னா, தொண்டர் நாராயணனும் அன்றைக்கினிய மோகன் அவர்கள் எங்களை அறிமுகப்படுத்தும் போது ரயில் பழனிய பண்ண அவ்வளவு அருமையா ஒவ்வொரு முறையும் பறந்துவார். அவர் எப்பவுமே எக்ஸ்பிரஸ் வேகத்துல அந்த ரயில் இருக்கும். அவர் ரயில் வேகமா அறிமுகப்படுத்துவார். நல்ல பண்பாளர். ஏன்னா நான் ஒரு விழாவுக்கு போயிருந்தேன், அப்போ ஒருத்தர் என்னை அறிமுகப்படுத்தினார். இவர் தான் ராமநாதன். சிரிப்பா பேசுவாரு. இதுக்கு முன்னாடி என்ன கிருஷ்ணன் ஒருத்தர் பேசினாரு, அவர் போயிட்டார். அப்புறம் டிஎஸ் பாலையான்னு ஒருத்தர் பேசினாரு, அவரும் போய் சேர்ந்தார். அடுத்து ராமநாதன் தான். இது கைதட்டுறதை பார்த்தா எவ்வளவு கடுப்பா இருக்கு.
எனக்கு வேற ஆள் வேண்டாம் சீக்கண்ண. இவங்க பாருங்க கூடவே வச்சுக்கிட்டு கை தட்டுறத பாருங்க. நடுவரா உட்காந்துக்க நாக்காளியை பத்திரமா பாத்துக்கிறோம். எப்பவுமே நாக்காளியை பத்திரமா பாத்துக்கிறோம், அது ஒரு விஷயம். அது நடுவரா உட்காரல ரொம்ப பாத்துக்கிறேன். அது ஏன்னு கேளுங்க, நம்ம நகைச்சுவைக்காக சொல்றேன். எங்க லா காலேஜ் ரிசல்ட் போட்டோன்னா நான் பசங்க பூரா ஓடி போய் ரிசல்ட்டை பார்ப்பாங்க. லா காலேஜ்ல ரிசல்ட்டை போட்டுட்டு போட்டோன்னே எல்லா பேரும் ஓடி போய் ரிசல்ட்டை பார்த்துட்டு மாப்பிள்ள நல்ல வேலை அவனும் ஃபெயில்றான் அப்படின்ட்டு போவாங்க. எல்லாரும் ஃபெயிலுங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டுல கரண்ட் ஆஃப் ஆனோன்னு ஓடி போய் அடுத்தோட பார்த்துட்டு அங்கேயும் போச்சான் ஊரோட போனா ரொம்ப மகிழ்ச்சி நமக்கு. அது மாதிரி இப்பதான் மெட்ராஸ்ல ஒரு வீட்டுல திருட வந்து திருநாளா, இந்த பக்கம் தூண்ல மனைவி, இந்த பக்கம் தூண்ல கொண்டாட்டி கட்டி போட்டு எல்லாத்தையும் திருந்ததுக்கு அப்புறம் கொண்டாட்டி மட்டும் அவன் உடனே என்னன்னா எய்த் வீட்டுல புஷ்பான்னு ஒருத்திருக்கா, அவன் இப்ப புதுசா ஒரு பூச்சரை வாங்கியிருக்கான், அதை பிடிக்கிட்டு போனாலும் அவன். அதுக்கு அவன் சொன்னா எய்த் வீட்டு புஷ்பா சொல்லி தான் உன் வீட்டுக்கே வந்திருக்கேன். அப்ப எப்படி இருக்கு நாடுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆனால் என் அன்பிற்கினிய பெருமக்களே, இந்த பணம், இந்த காசு இவற்றை குறித்து ஒரு அணியே இன்னைக்கு பேச வந்திருக்கு. இது மக்களுடைய மனநிலையை அளவிடக்கூடிய ஒரு கருவி. பணம், இந்த புகழ், இதெல்லாம் மனிதனுடைய மனம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஆண்டவன் நம்மகிட்ட கொடுக்குற ஒரு கருவி தான் அது. இந்த கருவி உன்கிட்ட வந்தா உன் மனசு எப்படி மாறுது, நீ என்கிட்ட வர்றியா இல்ல எங்க போற அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவன் கொடுக்குற கருவி தான் இந்த பணம், புகழ்லாம். அதை நம்ம எப்படி நம்ம அதை பாதுகாத்து வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு கொடுத்துக்கிற தலைப்பு ரொம்ப அழகான தலைப்பு, தேவையான தலைப்பு. அடுத்த நூறு புத்தாண்டுக்கு வந்துக்கிற மக்கள் நிறைய பேர், பக்த கோடிகள் நீங்க வந்துக்கிறீங்க, பொதுவாகவே நிறைய மக்கள் நீங்க வந்துக்கிறீங்க. என்ன மகிழ்ச்சின்னா, இந்த தலைப்புல ரொம்ப ஒரு அழகு இருக்கு. அது குறித்து விஷயம் நான் பின்னாடி பேசுவேன், தீர்ப்புல சொல்லுவேன். நேரம் உங்களுக்கு அடுத்த பேச்சாளர்கள் பேசணும். அதாவது இந்த புத்தாண்டில் மனிதன் இறைவனிடம் பெரிதும் வேண்டுவது, புத்தாண்டில் மனிதன் இறைவனிடம் பெரிதும் வேண்டுவது அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல பொதுவா மனிதன் இறைவனிடம் பெரிதும் வேண்டுவதுன்னு கூட வச்சுக்கலாம். என்னங்க, மனிதன் இறைவனிடம் பெரிதும் வேண்டுவது காசு பணமா, கடவுள் அருளா? ஒருத்தர் மட்டும் தட்டாரு. இது தப்பாச்சு. ஏனுங்களுக்கு இது சிக்கல். தனியா கை தட்டினா ஏனுங்களுங்க இது ஒரு வித்தியாசமா. இப்ப ஒரு மேடல் அப்படித்தான் போய் மேடல்ல பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப வரிசையா ஒரு மனுஷன் கை தட்டினார். அப்புறம் தான் கீழே இறங்கி விசாரிச்சு பாக்குறேன், அவர் கொசு அடிச்சிருக்காரு. அது மாதிரி எதுவும் கதையாயிடக்கூடாது. இதை விட ரொம்ப சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மேடல்ல அவர் ஒருத்தர் தட்டா 100 பேர் தட்ட மாதிரிட்டா அண்ணே. என்ன அவங்க லிங்கா குரூப்பா இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன என்ன நம்ம இப்ப 3 லிங்கத்தை பத்தி பேசணும்னா இப்ப 4வது லிங்கம் அவங்க சொல்லிட்டா. ஏன்னா அது ஒரு பக்கம். ஏன்னா மகிழ்ச்சி என்னன்னா, கைதட்டுறது வந்து ரசிப்புங்க. நான் அதை பாராட்டுறேன். ஏன் தெரியுமா, எனக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்தது டி.என். ராஜரத்னம் பிள்ளை, ஒரு மிகப்பெரிய நாதஸ்வரம். டி.என். ராஜரத்னம் பிள்ளை இருக்காரு, அவர் ஒரு முறை காரைக்குடிக்கு நாதஸ்வரம், அதை முதல்ல அதை சொல்லணும். டி.என். ராஜரத்னம் பிள்ளைக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்களா? பத்மபூஷன் விருது கொடுத்தோம்னா அவர்கிட்ட நிருபர்கள் கேட்டாங்களாம், டெல்லியில கொடுத்ததுக்கு அப்புறம், இதை விட சிறப்பா ஏதாவது கருதுறீங்களான்னு கேட்டாங்களாம். இந்த விருதை விட ஏதாவது சிறப்புக்குரிய விஷயமாக நீங்கள் கருதுகிறீர்களா? அப்பதான் அவர் டி.என். ராஜரத்னம் பிள்ளை சொன்னாரு, இதை விட சிறப்புக்குரிய விஷயமாக நான் கருதுவதற்கு கொண்டு இருக்கிறது. நான் காரைக்குடி பக்கத்துல கல்யாணத்துக்கு வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்காக போயிருந்தேன் இளமை காலத்துல. அப்ப பெண் மாப்பிள்ளை பின்னாடி வந்தாங்க, நான் முன்னாடி வாசிக்கிட்டே போனேன். நைட் நேரத்துல வரவேற்புல பெண் அவர் வரவேற்புங்க, நம்ம ஊர்ல பொண்ணழைக்கிறதுன்னு சொல்லுவோம். முன்னாடி வாசிக்கிட்டே போனேன். அப்ப அவங்கெல்லாம் நான் போட்ட புது பிர்காவை அவங்களால கேட்க முடியல, ரசிக்க முடியல. ஆனா எனக்கு முன்னாடி பெட்ரோமாக்ஸ் லைட் தூக்கிட்டு போன ஒரு கூலி தொழிலாளி நான் போட்ட புது பிர்காவை ரசிச்சு அந்த லைட்டை கீழே விட்டுட்டு சபாஷ்னு கைதட்டினாயா, அவன் கொடுத்த கைதட்டி எனக்கு பத்மபூஷனை விட பெருசுனாராம். நான் போட்ட இசையை அன்னைக்கு ரசிச்சா பாருங்க. அப்பதான் நானும் ஒரு கலைஞன்னு நான் மனசுக்குள்ள உருவாக்கிட்டேன். அதனால ஒருத்தர் கைதட்டினாலும் நான் வாழ்த்துறேன் அவங்கள. என்ன ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. ஏன்னா மேடையில் நடக்கிற விஷயத்தை வச்சுதான் நாங்க பேசணும். நாங்களா என்ன படிச்சுட்டு வந்து பேசினாலும் அந்த பிரயோஜனம் இல்லை. சபையில வந்து சொல்ற விஷயங்களால தான் இந்த சபை நிறைய செய்ய முடியும். அதனால நல்லா ரசிங்க, கைதட்டுங்க, உற்சாகமா இருங்க. அருமையா ரசிக்கிறாரு இவர்ன்ட்டு. யாரும் ஊரே யாவரும் கேளீர் உங்களுக்கு தெரியுமான்னு அப்போ அந்த மனுஷன் அப்படின்னாரு. சே, அருமையா ரசிக்கிறாருன்னு எனக்கு பொறுத்தன ஒரே ஒரு பொன்னாடையை கொண்டு போய் கீழே இறங்கி இந்த மனுஷனுக்கு பொன்னாடையை பொறுத்துறேன். அப்போ அந்த மனுஷன் அப்படின்னாரு. அப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தேன், அவருக்கு நரம்பு தளர்ச்சியான், சத்த வெட்டுமா கழுத்தாங்க. எனக்கு இது தெரியாம பாவம் ஒரு உடம்பு சரியில்லாதவரை எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. ஐயா தெரியாம நான் அவரை ரசிகர் கடைசி வரையும் அவருக்கே பேசிக்கிருந்தேன். 3 மணி நேரம் அவரை பார்த்தே பேசுறேன், அவர் வெட்டிக்கினே இருக்காரு. அப்புறம் தான் வெட்டி பேச்சாளர்னு முடிவு பண்ணேன். அது ஒரு விஷயம். இது வெட்டி பேச்சுன்னு அப்புறம் தான் முடிவு பண்ணேன். என்னக்கா இதுக்கு தான் அக்கா ரசிக்குதுன்னா அப்ப நம்ம பேச்சு நாள் எத்தனை வந்துன்னு பாருங்க.
என்ன இதான் முக்கியம். ஏன்னா எங்க ஆளுகளுக்கு அவளை அறியாமலே உள்ள இருந்து அனுபவம் வெளியே வந்துடும். அவங்களால கட்டுப்படுத்த முடியாது சில நேரங்கள்ல. அப்பதான் அவங்க நம்மளை எப்படி மனசுல முடிவு பண்ணி வச்சிருக்காங்கிறது அப்பதான் தெரியும். அது மாதிரி ரோட்ல போய்கிட்டு இருக்கையில நாய் குலைச்சுதான். உடனே பொண்டாட்டியை பார்த்து புருஷன் சொன்னானா, இங்க வர்றி உங்க சொந்தக்காரங்க எல்லாம் குலைக்கிறாங்க அப்படின்னாரா இவரு. உங்க சொந்தக்காரங்க எல்லாம் உன்னை கூப்பிடுறாங்க. உடனே அதுக்கு அவசரமானா, உங்க குரலே உங்களுக்கு கேட்கலையான்னால அவன். உங்க குரலே உங்களுக்கு கேட்கலையா, ஒரு வார்த்தையில முடிஞ்சு பாருங்க. அது மாதிரி சில இடங்கள்ல அப்படி நகைச்சுவை இருக்கிறது உண்டு. ஆனால் இந்த அருமையான சபையில நல்ல விஷயங்களை பேசுவதற்கும் நல்ல சிந்தனைகளை பேசுவதற்கும் பேச்சாளர்கள் வழக்கை எடுத்து வைத்து அவர்களுக்கான கருத்துக்களை அவர்கள் மேடையில் கொண்டு வந்ததற்கு பிறகு இது குறித்த தகவல்களை நாம் பரிமாறிக்கொள்வோம். நல்ல சபை நிறைய மகிழ்ச்சியா நீங்க கேட்டு சந்தோஷமா ரசிக்கணும். எந்தெந்த ஊர்ல இருந்தோ தமிழ்நாட்டில இருந்து வந்துக்கிறிய இந்த பிள்ளையார்பட்டி திருக்கோவிலுக்கு வரக்கூடிய பாக்கியம் ஒரு சிறந்த பாக்கியம். யாருக்கு இந்த புண்ணியம்? ஏன்னா அவ்வளவு ஒரு அருமையான தலம். எத்தனையோ பேர் என்ன சொல்றாங்க, நான் இந்த கோயிலுக்கு விடாமல் வருகிறேன். வாரத்துல சனிக்கிழமை ஒரு நாள் நாங்க போயிடுவோம். இங்க நம்ம பகுதியிலையும் சரி வெளியூர்ல இருந்து நான் போறேன். சனிக்கிழமை பிள்ளையார வந்து பார்க்க வந்துருவோம். எங்களுடைய சிக்கல் பூரா தீருது. ஏன் தெரியுமா? நாயகன்னா தலைவன், நாயகன்னா தலைவன். விநாயகன்னா விங்கிற எழுத்து சேர்ந்தா என்ன தெரியுமா? பூதினா செல்வம், பூதி. விபூதினா இதுக்கு மேல இன்னொரு செல்வம் கிடையாது. இதுதான் தலையாய செல்வம்னு பேரு. அதனாலதான் தலையில நிகிற செல்வம், தலையில நிகிற செல்வம், தலையாய செல்வம் விபூதி. விநாயகன் ஏன் பேருனா நாயகன்னா தலைவன், விநாயகன்னா இவனுக்கு மேல இன்னொரு தலைவனே கிடையாது. இவன் தான் தலையாய தலைவன். அதனாலதான் விநாயக பெருமான வச்சான். அறுவகை சமய வழிபாட்டுல கணாபத்தியம் என்பதுதான் ஒரு சிறந்த வழிபாடு, முதல் வழிபாடு. கணாபத்தியம், கௌமாரம் இது குமார வழிபாடு, இல்ல சௌரம் சூரிய வழிபாடு, சாப்தம் சக்தி வழிபாடு, சிவம் அதான் சைவம்னு சொல்றது சைவ வழிபாடு, பெருமாளை கும்பிடுறது வைணவ வழிபாடு, அறுவகை சமய வழிபாடு. அறுவகையால இறைவனை 6 வகைகளில் அடைவதற்கான வழி. அப்படி அருமையான சபையில பெருமக்கள் எல்லோரும் கூடியிருக்கிற இந்த மக்களை பார்க்கிற போது விநாயக பெருமான் கணாபத்தியம் என்று சொல்லக்கூடிய கணபதி வழிபாட்டில் புகழ்மிக்க கடவுளாக விளங்கக்கூடியவர். நம்ம முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு இருக்க மாதிரி விநாயக பெருமானுக்கு 6 படை வீடு இருக்கு. முருகனுக்கு 6 படை வீடு நீங்க எல்லாம் போயிருக்கேன். நான் 6 படை வீடு நான் போயிருக்கேன். விநாயக பெருமானுடைய 6 படை வீடு ரொம்ப கடவுள் விநாயகர்னா ரொம்ப இஷ்டம். விநாயக பெருமானுக்கு 6 படை வீடு எந்த ஊர்னு கேட்டீங்கன்னா, முதல்ல திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் கோவில், சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கு. திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் கோவில் இருக்கு. அது மாதிரி விருதாச்சலத்துல உள்ள ஆழத்து பிள்ளையார், அந்த பிள்ளையாரே ஆழத்துல இருக்கும். விருதாச்சலத்தில் உள்ள ஆழத்து விநாயகர். அது மாதிரி திருவண்ணாமலையில அந்த கிரிவலம் வரும்போது ஜோதி விநாயகர்னு ஒரு கோயில் இருக்கு. இது 3வது விநாயகர். 4வது விநாயகர் நம்ம எல்லாரும் 59 பண்ணிக்கிறதுக்காக திருக்கடையூருக்கு போறோம்ல, அங்கே உள்ள கள்ளவாரண பிள்ளையார், அது 4வது. 5வது மதுரையில உள்ள ஸ்ரீ முக்குருணி விநாயகர். 6வது நாம பெரும்பாலும் போறதுக்கு வாய்ப்பு பெரும்பாலும் நகரத்தார் கிடைச்சிரும், மற்ற வீடும் அதை ஏற்படுத்திக்கலாம். காசியில உள்ள தூண்டி விநாயகர், காசியில உள்ள தூண்டி விநாயகர். மொத்தம் 6 விநாயகரும் விநாயக பெருமானுடைய 6 படை வீடுகளாக கணாபத்தியம் என்கிற வழிபாடு சொல்கிறது. அது மாதிரி 6 படை வீடு என்பது ஒரு சிறப்புக்குரியதாக முருகப்பெருமானுக்கு சொல்வது போல விநாயகருக்கும் 6 படை வீடு இருப்பதை கேள்விப்பட்டு நான் 6க்குமே சென்று வரக்கூடிய பாக்கியத்தை ஒரு விநாயகர் கும்பாபிஷேகத்துக்காக தீர்த்தம் எடுக்கிறதுக்காக இந்த 6 கோயிலுக்கு ஒரு குரூப் போனாங்க. அவங்களோட இந்த 6 கோயிலுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வல்ல விநாயக பெருமான் எனக்கு கொடுத்தாரு. ஒரே 2 நாட்களுக்குள்ள காசி முதல்ல போயிட்டு வந்தாச்சு. இந்த 5 கோயிலுக்கு 2 நாள்ல போயிட்டு வந்தோம். எதுக்கு சொல்றேன்னா, அப்படி ஒரு அருமையான ஒரு புகழ்மிக்க திருத்தலத்திலே மக்கள் கூடியிருக்கிறீர்கள். எல்லோரையும் வாழ்த்தி வரப்போகிற 2015ஆம் ஆண்டு துன்பம் இன்பம்ங்கிறது எல்லாருக்கும் உண்டு. இன்ப துன்பம் இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. 2 சகட சக்கரமா இருக்கும், அதான் வாழ்க்கை. ஆனால் அது 2ஐயும் தாங்கிக் கொள்கிற மனத்தை தான் இறைவன் சரியாக தர வேண்டும். துன்பம் வரும்போது கவலைப்படுற மனசையோ இல்ல இன்பம் வரும்போது ஓவரா அது குறித்து ஆணவம் கொள்கிற மனத்தையோ இறைவன் தந்துவிடக் கூடாது. 2 நிலையிலும் சமநிலையாக இருப்பதைத்தான் இன்பமும் துன்பமும் இருநிலத் தருந்தினை என்கிறார் பட்டினத்தார். இன்பமும் துன்பமும் இருநிலத் தருந்தினை, 2மே உண்டு இந்த உலகத்திலே. இந்த 2ஐயும் எதிர்கொண்டு வாழக்கூடிய வாழ்வை தர வேண்டும் என்று 16 செல்வங்களும் உங்களுக்கு வாய்க்கப்பட்டு, கலையாத கல்வி, குறையாத வயது, ஒரு கபடு வாராத நட்பு,
கன்றாத வழமை, குன்றாத இளமை, கழுப்பு நீளாத உடல், சலியாத மனமன், பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை, தொலையாத விதிகம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வு, எல்லாம் வல்ல இறைவனின் பாதத்திலே அன்பு என்கிற 16 செல்வங்களும் இந்த விநாயக பெருமானுடைய அருளால், ஆசியால் இங்கு வந்திருக்கிற அத்தனை பக்த கோடி பெருமக்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைய வேண்டும் என்று என் அன்னை தமிழால் உங்களை வாழ்த்தி போற்றுகிறேன். 2015 உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு சரித்திர புகழ்மிக்க. ஏன்னா ஏன் அதை சொல்றேன்னா இதுல ஒரு தகவல் இருக்கு. 2015 கூட்டினா என்ன வரும்? யார் இங்க சொன்னது? சபாஷ், நீங்க கணக்குல புழைச்சிட்டிய. வாங்க லட்சுமண்ணே, என்ன 2015 கூட்டினா 8 வரும். 8 வருது பாருங்க. இந்த 8ங்கிற எண்ணுக்கு சிறப்பு இருக்குன்னு நம்ம சிவபுரி ஐயாவும் சொல்லுவாங்க ரொம்ப அருமையா. 8ஆவதா பிறந்தது பூரா சாதிப்பாங்க. எப்படி தெரியுமா? இப்ப சொல்றேன், ஞாபகம் வச்சுட்டு வாங்க வரிசையா. கிருஷ்ண பரமாத்மா 8வது பிள்ளை. கிருஷ்ணன் 8ஆவதா பிறந்து ஒரு பெரிய மதியூகியா மகாபாரதத்தை இயக்கணும். அதே மாதிரி அதுக்கு எதிரடையா நின்னாரு பாருங்க சகுனி. அது ஒரு பெரிய ஊக்கம். அந்த மகாபாரதத்தினுடைய விசையாக செயல்பட்ட சகுனி 8வது பிள்ளை. 100 பிள்ளை பிறந்ததுல 8வது பிள்ளைக்கு ஒவ்வொரு சோத்துருண்டையை கொடுத்து 8வது பிள்ளைய சகுனியை வந்து சத்தா வளர்த்தாங்க. அவன் தான் கடைசியில பொழைச்சான். ஒவ்வொருத்தரும் 99 பேரும் செத்து இந்த சகுனி அதுக்காகவே 99 சகோதரர்களை பறி கொடுத்ததுக்காகவே இந்த கௌரவர்களை பழிவாங்கணும்னு சொல்லி கூடவே இருந்து பழிவாங்கினேன். அதான் மகாபாரதம். அந்த கதை படிச்சாதான் சரியா தெரியும். கௌரவர்களுக்கு உதவி பண்ணல, கௌரவர்களை அழிக்கணும், அதுக்கு பாண்டவர்களை வைக்கணும், அதுக்கு கிருஷ்ணன் ஊக்கமா இருக்கணும். அந்த பக்கத்துல நம்ம இவங்களுக்கு பண்ற மாதிரியே வேலையை பண்ணி இவங்களை காலி விடணும். கௌரவர்களுக்கு துணை செய்யலாவே சகுனி. கௌரவர்களுக்கு வேணும்னே கூட இருந்தே எல்லா கேரக்டரும் மகாபாரதத்துல பார்க்கலாம். நம்ம கூட இப்ப இருக்கிறத பூரா சேர்த்தே. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க, உங்களுக்கு சொல்லல என்னையா. அது என்னன்னா சகுனி வந்து 8ஆவதா பிறந்தார். அதே மாதிரி பீஷ்மர் 8ஆவதா பிறந்தார். பீஷ்மர் அவர் வந்து 8வது பிள்ளை. அது மாதிரி 8ஆவதா பிறந்தவங்க பூரா ஒரு பெரிய சாதனையா இருப்பாங்கிறதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் யாரும் சொல்லுங்க பாப்போம். கவியரசு கண்ணதாசன் 8வது பிள்ளை. அவர் சாதனை பண்ணார். 8வது பிள்ளையா பிறந்து 8வது வகுப்பை கூட எட்டாம எவ்வளவு பெரிய சாதனையை கவியரசு. சிறுகுடல்பட்டி பக்கத்து ஊரு. சிறுகுடல்பட்டியிலே பிறந்து சிகாகோவிலே சங்கமித்த ஜீவ நதி கவியரசு கண்ணதாசன். அமராவதிபுரம் பள்ளிக்கூடத்துல தான் படிச்சாரு. குருகுலத்துல அமராவதிபுரத்துல. அந்த பள்ளிக்கூடத்துல வந்து வாத்தியார் வந்து இவர் நடராஜத்துல படம் பார்க்க போனோன்னு வண்டி சாரட்டு மாட்டு வண்டியை கட்டிட்டு நேரா வந்தாராம் முத்து வாத்தியார்னு சொல்லி. நேரம் வந்து படம் விட்டோன்னு நைட்டு 1:30 மணிக்கு கையுமா பிடிச்சி நேர கொண்டு போய் அடுத்த நாள் காலையில் எல்லா பேருக்கும் நிக்க வச்சு பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கி எல்லாருக்கும் முன்னாடி நேர போட்டு அவனை 4 மிதிச்சு நீ உருப்படவே மாட்டா போயிட்டு வான்னு அனுப்பி வச்சாரான். சொல்றாரு கண்ணதாசன், எத்தனையோ வருஷம் கழிச்சு பெரிய கவிஞராகி பெரிய திரைப்பட பாடலாசிரியாகி தேவோட கந்தேஸ்வரா கழகத்துக்கு மணிவாசகர் அவங்க பதிப்பகம் வந்து வானதி திருநாவுக்கரசன் கூட்டு வந்தாராம் தேவோட்டைக்கு. அப்ப அந்த ஸ்கூலை கிராஸ் பண்ணிச்சான் காரு. நில்லுப்பான்னாராம். உன்னை எதுக்கு நிக்க சொல்றான்னு தெரியல, நிப்பாட்டாங்களாம். போய் நேரம் அந்த ஸ்கூலுக்குள்ள போய் அவரை எட்டி உதஞ்சார்ல வாத்தியார். அந்த இடத்துல போய் தரையை எட்டி உதஞ்சாராம் அவர் கண்ணதாசன். ஏயா இந்த இடத்துல என்னை உருப்பிட மாட்டேன்னு சொன்னாரு எங்க வாத்தியாரு. நான் உருப்பிட்டேன் ஏன் தெரியுமான்னு கேட்டாராம் அவர் வானதி. என்ன எப்படின்னு சொல்லுங்கண்ணே. எங்க ஆத்தா ஏத்தனை விளக்காலதான்ப்பா நான் உருப்பிட்டேன்னாராம். எங்க ஆத்தா என் முத்து நல்லா வந்துடான்னு கோயிலா போய் விளக்கேத்தினாங்க. அதுதான் செட்டிநாட்டுல ஒரு பழமொழி உண்டு, ஏத்தனை விளக்கும் இட்ட பிச்சையும் என்னைக்கு வீணா போகாதுன்னு. ஏத்தனை விளக்கும் இட்ட பிச்சையும் எந்த காலத்துலயும் வீணா போகாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி சொன்னாரா. சொன்னோன்னா கண்ணதாசன் சொன்னாரா, என்னென்ன நீங்க என்னென்ன உருப்பிட மாட்டேன்னு அவர் என்ன சொல்றது, நீங்க உச்சிக்கே போயிட்டு என்னன்னாரா. எப்படிப்பா சொல்றேன்னாரா. இந்த சத்தம் அமைதியா கேளுங்கன்னே பக்கத்து டீ கடையில நீங்க எழுதின பாட்டு தானே கேக்குதுனாராம் ரேடியோ போட்டியில. அமராவதி புதூர்ல இவர் வருத்தப்பட்ட இடத்திலேயே அங்கே இவர் எழுதின பாடல் தான் வானொலி பெட்டியிலே ஒலித்துக் கொண்டிருந்தது என்பதை கேட்டவுடன் அவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை எல்லாம் இன்னைக்கு நம்ம பகிர்ந்து கொள்கிற போது 8வது பிள்ளை கவியரசு கண்ணதாசன். அது மாதிரி 8 என்பதற்கு சிறப்பு எப்படி தெரியுமா? பேனா பிடிச்சு பேப்பர்ல எழுதினீங்கன்னா எல்லா நம்பரும் மேல இருந்து கீழே போய் தான் முடியும். 1 மேல இருந்து கீழே போய் முடியும், 2 மேல இருந்து கீழே போய் முடியும், 3 கீழே போகும், 4 கீழே போகும், 5 கீழே போகும், 6 கீழே போகும், 7 கீழே போகும், 9 கீழே போகும். 8ஆம் எண் மட்டும்தான் மேல இருந்து கீழே போய் மறுபடியும் மேலே எழுதுகிற ஒரே எண் 8 மட்டும்தான்.
ஏன் 8 இவ்வளவு விமர்சையா சொல்றேன்னா, நான் பிறந்தது 17/7/1/8 ஆகஸ்ட் 8. ஆகையினால நமக்கு ஒரு சார்பா இருக்கட்டுமே, அதுலயும் ஒரு சுயநலம் தான். சரி போயிட்டு போகுது, எதா இருந்தாலும் அதை ஒரு சுயநலத்தை வச்சுக்கிருவோம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை என்ன. அதனால 8 வந்து இந்த வரப்போகிற ஆண்டு 2015 2, 1, 5 3 எண்களினுடைய கூட்டுத்தொகையாக 8ஆம் எண்ணாக வருகிறது. இந்த 8ங்கிறது அதிபதி வந்து அதை ரொம்ப விநாயக பெருமானை வந்து நீங்க வழிபட்டீங்கன்னா இந்த ஆண்டே சிறப்பாக இருக்கும். அதனால இந்த 8க்குரிய அதிபதியாக இருக்கிற கடவுள், அதனால நீங்க எல்லாம் மகிழ்ச்சியாக அந்த கடவுளுடைய அருளை பெற்று மேலோங்க வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த கூடியிருக்கிற சபையில் அத்தனை பெருமக்களுக்கு நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி, 16 செல்வங்களும் உங்களுக்கு பெற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வாழ்த்தி, நல்ல தலைப்புல மனிதன் இறைவனிடம் போய் வேண்டினால் காசு பணத்தை வேண்டுமா கடவுள வேண்டுமான்னு வந்துக்கிறாங்க. இவளை அறிமுகப்படுத்திடுவோம். முதல்ல காசு பணமே என்கிற அணியிலே பேசுவதற்காக வருகை வந்திருக்கிறவர், திருப்பூர் சொந்த ஊரு, புகழ்மிக்க ஐயா என்னுடைய நண்பர் திரு லியோனி ஐயாவோடு உலகம் முழுவதும் பயணித்தவர், தொலைக்காட்சிகளில் பேசியவர். அவருடைய பெயர்